ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 7/2/2025 தசமி திதி இரவு மணி 11 மணி முதல் 30 நிமிடம் வரை. அதன் பின் ஏகாதசி. ரோகிணி நட்சத்திரம் இரவு 8 மணி 45 நிமிடம் வரை. அதன் பின் மிருகசீரிஷம் இரவு 8 மணி 45 நிமிடம் வரை. யோகம் சரியில்லை. அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. துலா ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று துணிச்சலாக அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுவீர். தர்ம காரியத்தில் பணிபுரிய பங்கெடுக்க வாய்ப்பு தேடி வரும். புதிய பொருட்கள் வீட்டிற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைப்பீர். எதிர்பாராத தனவரவு உண்டாகலாம். தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த கசப்பு நீங்கும். சிலர் வேறு வீட்டிற்கு இடம் மாற எண்ணம் கொள்வர். ஆரோக்கிய பிரச்சனை இருந்த தொல்லைகள் நீங்கும். இதுவரை இருந்த சூழ்நிலைகள் அடியோடு மாற வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை தொல்லைகள் விலகக்கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய விஷயத்தில் முக்கிய பங்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மாணவ மாணவிகள் சிறு சிறு தடைகளை தாண்டி வெற்றி நடை போர்வீர். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று தொட்டது அனைத்தும் பொன்னாகும். பகை மறந்து மற்றவர்கள் நேசக்கரம் நீட்டுவர். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். நிதி நிலைமை திருப்தி தரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண வாய்ப்புண்டு. எதிர்பார்த்தபடி தனவரவுகள் உண்டாகும். செலவுகள் குறையும். இதுவரை இருந்த சிறு பிரச்சனை விலகி மகன் அல்லது மகள் வழியில் பூரிப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் மேலோங்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு கிடைக்கும். புதிய ஆடை அணிமணி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளால் பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் மனதிற்கு கவலை தந்து வந்த பலவித பிரச்சனைகள் இப்போது விலகிவிடும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். நீதிமன்ற வழக்கு குடும்ப சச்சரவுகள் இடையே சுமூக தீர்வு கிடைக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பர். சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர். எதிரிகள் தானே விலகிச் செல்வார். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் லாபம் பெறுவர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத சிறு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். உற்றார் அல்லது உறவினரால் நன்மை உண்டு. எதிர்பாராத ஒரு நல்லவர் உதவ முன்வருவர். குடும்ப உறவுகள் சீராக இருந்து வரும். வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. அக்கம் பக்கம் அயலாரிடம் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். கூடுமானவரை வீண் வம்பு வழக்குகளை விட்டு விலகி நிற்பது நன்மை தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிலில் நல்ல பலன்களே உண்டாகும். கமிஷன் தரகு கான்ட்ராக்ட் வியாபாரம் செய்பவர்கள் தனவரவை பெறக்கூடும். வெளியில் இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும்.
மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவீர். உங்கள் கற்பனை வளம் பெருகும். நிலம் வீடு மனை வாங்குவதில் இருந்த தடை விலகும். இதுவரை இருந்த சலசலப்புகள் மறையக்கூடும். விட்டு கொடுத்து சில காரியங்களை சாதிப்பீர். கூட்டு தொழில் செய்வோர் நல்ல ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு. வாகன பராமரிப்பில் இன்று கவனம் செலுத்துவது நல்லது. நிர்வாகத்தினர் உயர் அதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவை பெறுவர். சில விஷயங்களில் உங்களது செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும். சிலருக்கு தொலைபேசி மூலம் வரும் தகவலால் பயணம் ஒன்று ஏற்பட வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், அந்தஸ்து, புகழ் நல்ல முறையில் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த அபிவிருத்தி காண முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண இன்று சந்தர்ப்பம் கனிந்து வரும். நிலபுலன்கள் நல்ல வருவாய் தரும். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் தைரியம் துணிவு பிறக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் மாற்றம் உயர்வு தரும். இதுவரை நினைத்தது ஒன்று தடை நீங்கி நிறைவேறும். பெண்களுக்கு இல்லத்தில் சுபகாரியங்கள் நிகழும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நல்லதொரு செய்தியை கேட்கும் வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, குடும்ப நலன் சீராக இருந்து வரும். துடிப்புடன் செயல்படுவீர். ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சுப காரியங்களில் உங்கள் பங்கு முக்கியமானதாக இருக்கும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்வீர். புகழ் பெறுவீர். பண நடமாட்டம் திருப்தி தரும். எதிர்பாராத ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சிலர் பெறுவீர். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடை நிவர்த்தியாகும். சிலருக்கு புதிய உத்தியோக வாய்ப்பு தேடி வரும். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்திகளை கேட்க வாய்ப்புண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் தரும் செய்தி தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது திறமை இன்று வீண் போகாது. திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பலன் இன்று கிடைக்கும். இதுவரை இருந்த தடைகள் விலகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் சிறு செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாக இருப்பதால் மன நிம்மதி கிடைக்கும். கடித போக்குவரத்து அல்லது தொலைத்தொடர்புகள் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள், உற்றார், உறவினர் பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவர். பண வரவு சீராக இருந்து வரும். பழைய பாக்கி சிலருக்கு வசூலாகும். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதால் வெற்றியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத சிறு மாறுதல் உண்டாகலாம். மன உளைச்சலை தந்த ஒரு விஷயம் விலகிச் செல்லக்கூடும். வியாபாரிகளுக்கு திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். தனப்பிராப்தி ஒன்று. பழைய பாக்கி வசூலாகும். பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, நீங்கள் செய்யும் ஒரு நல்ல செயலுக்கு ஒரு பெரிய மனிதர் நல்லவர் பக்கபலமாக இருப்பர். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சாத்தியம் உண்டு. மனதில் துணிவு பிறக்கும். ஒரு நல்ல காரியத்தை தைரியமாக செய்து பாராட்டை பெறுவர். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பர். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பெயர் கிட்டும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல ஒரு ஆதரவும் பகை மறைவதும் இன்று நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த லாபம் உண்டு. பழைய பாக்கி வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கணவன் மனைவி உறவு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல முயற்சியின் பேரில் கல்வியில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து கல்வி சம்பந்தமான அழைப்பு தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றல் நல்ல முறையில் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்று கிடைக்கும். ஆன்மீக பெரியோரின் தரிசனம் உண்டு. குடும்பத்தில் சலசலப்பு விலகி அமைதி காணும். சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கைகூடி வரும். மக்கள் நலன் சீராக இருந்து வரும். வெளிநாட்டில் இருந்து வரும் செய்தி மகிழ்ச்சி தரும். புதிய பொருள் சேர்க்கை உண்டு.
விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கனிந்து வரும். நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோர் வருகை மனமகிழ்ச்சியை உண்டு செய்யும். சிலருக்கு விடுபட்ட சொந்தம் வீடு தேடி வரலாம். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். மகன் அல்லது மகள் வழியில் இருந்த கவலை விலகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களது முக்கியமான எண்ணம் நல்ல முறையில் ஈடேறும். எதிர்பார்த்த வளர்ச்சியும் காண முடியும். நெருங்கிய நண்பர்கள் வீடு தேடி வருவர். சிலர் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஆரம்பிப்பர். மூலப்பொருள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல ஆதாயம் பெற முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தெய்வ காரியம் சாதகமாக முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்த கெடுபிடிகள் குறையக்கூடும். செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும். பெண்களுக்கு கவலையும் பிரச்சனைகளும் குறையக்கூடிய தினம். குடும்பத்தில் செலவினங்கள் கூடுதலாக காணப்படும். வயிறு சம்பந்தமான சிறிய கோளாறு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மனஸ்தாபம் விலகும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த போட்டி பந்தயத்தில் வெற்றியும் கல்வியில் வளர்ச்சியும் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று மிகுந்த செழிப்பாகவும் பூரிப்பாகவும் காணப்படுவீர். மகன் அல்லது மகள் சம்பந்தமான மன வருத்தம் நீங்கும். சந்தோஷம் பெருகும். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பை பெறுவீர். வண்டி வாகன சேர்க்கையும் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பார்த்த திடீர் உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல முறையில் இருக்கும். புதிய சொத்துக்கள் சேர சிலருக்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு முக்கிய எண்ணம் ஈடேறும். உத்தியோகம் செய்வோருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த சக ஊழியரின் ஒத்துழைப்பு பூரணமாக இருக்கும். பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் வாய்ப்பை இன்று பெறுவீர். கணவன் மனைவி சந்தோஷம் கூடும். பகை விலகும். கருத்து வேறுபாடு விலகும். கோர்ட்டுப்படி ஏறிய தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை நோக்கி எடுத்து வைக்கும் சந்தர்ப்பம் உண்டு. செய்யும் வியாபாரத்தை சிலர் மாற்ற எண்ணம் விடுவர். வேலையாட்கள் நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பர். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு கடன் உதவி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி பெருகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் புதிய பங்குகள் வாங்குவதில் இன்று மிகுந்த கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.